நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டான படம். அட் த சேம் டைம் டேரக்டர் வந்து சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் தரணுமோ அதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காப்புல. சொசைட்டியில் நடக்கிறது தான், ரசிகர்களை சண்டையாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாடர்ன் கல்ச்சராக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சொசைட்டியில் நடக்கிறது தான், உண்மையான இது தான் சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அவங்கவுங்க கண்ணோட்டத்தில் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஹாட்ஸ்பாட் ஃபஸ்ட்டே ரொம்ப பிடிச்சிருந்தது தான். இயல்பாக மக்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. பட் கண்டிப்பாக அந்த படம் சூப்பராக நல்லா வரணும். விக்னேஷ் சாரும் வந்து ரொம்பவே எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வெளியே சொல்லணும் அப்படின்னா சினிமா மூலமாக தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்குள்ளே நிறையா அரசியல்லாம் வந்து இருக்குது. ஒன்று எடுத்திருந்தாங்க. சீரியஸ்லி அது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கரெக்டாக சொல்லியிருக்காரு. அது பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஆரம்பத்தில் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தார். அதில் ஒவ்வொருத்தவங்களோட ஆக்டிங்கும் வந்து வேறு லெவல். ஸோ எம்எஸ் பாஸ்கர் சார் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு அதில். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அது சொல்லவே தேவையில்லை. அது ரொம்ப ஒரு சிரிப்பான விஷயமா வந்தால் கூட இல்லை, அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருந்தது. அந்த இடம் பொருள் ஏவல் விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் தான் நல்லா இருந்துச்சு. ஒரு அந்த ட்விஸ்ட்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. புதுசாக இருந்துச்சு. எல்லா கான்செப்ட் எல்ஜிபிடிக்யூ அது ரொம்ப காமன் அப்படின்னு இது பண்ண வரும். மற்ற படத்துலலாம் ரொம்ப வல்கராக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. இது வல்கராக இல்லாமல் கொஞ்சம் அதை ஒரு ஃபன்னியாக டிசிப்ளினாக பண்ணியிருக்காங்க. ஹாட்ஸ்பாட் டூ மச், உண்மையிலே ரொம்ப டூ மச்சாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. என்னடா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே என்னடா இந்த வாரமும் நமக்கு நாரி போயிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையாக ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க படம். 3 கதையாக போகிறதால வந்து ஒரு கதை அப்படின்ற மாதிரி. அது இல்லாமல் எம்எஸ் பாஸ்கர் கேட்டு சொல்லி ஆகணும். என்னடா ஏன்னா இப்போ இருக்கிற சில பசங்கள்லாம் வந்து நடிகர்களுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போல்லாம் வந்து நடிகர்களுக்காக நம்ம பண்ணுறோம், அவங்க பண்ணுவாங்களான்ற ஒரு கொஸ்டினை சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் கேட்டு. அப்புறம் தம்பிராமா கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் லவ் போர்ஷன் ஒரு 3 கதையாக வரதால அது ரொம்ப அங்கங்கே பிரித்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் ரியலாக பேசியிருக்காங்க. இப்போ இருக்கிற பீப்புளெலாம் எப்படி இருக்காங்க, இப்போ இருக்கிற இப்போ நானும் வந்து என் நடிகருக்காக கையெழுத்து சொன்னால் அறுத்துப்பேன். அந்த மாதிரி இருக்கும்போது நீ வந்து ஒரு விஷயமா பாரு, அதுக்காக முழுசாக உள்ளே இறங்கி வேலை பார்க்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்னடா அப்படின்ற மாதிரி 3 ட்ராக்காக போகிறதால ஒன்று அப்படி லாஸ்ட் லவ் போர்ஷன் வந்துச்சு. அதில் கூட ரியல் டைம் ட்ராவல்னு சொல்லி ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தம்பிராமையாக தான் அவர் நல்லா ஸ்கோப் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் இருக்கிற அந்த 3 ஜேனர் ஆஃப் ஸ்டோரியிலே அவரோட ரோல் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் நீட்டாக பண்ணியிருப்பாரு. இல்லை சீனு சொன்னால் கதையை சொல்கிற மாதிரி ஆகிடும், ஸ்பாய்லர் ஆகிடும். அதனால் படத்தை பாருங்கள். நம்ம சீன் இப்போ நான் ஒரு சீன் சொல்லுவேன், இப்போ பக்கத்தில் இன்னொரு வேறு சீன் சொல்லுவார், அப்படியே சீனாக போயிடும் அது. அதனால் படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். 200 rupees ஒர்த்தபுளான படம், நீட்டாக வந்து பார்க்கலாம். ஆமாம் நேற்று தான் டிவி கிச்சனும் விசில் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த விசில் எடுத்து தான் தேட்டருக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக விசில் சவுண்டாகவே இருந்துச்சு. வாங்க தேட்டரில் வாங்க. எனக்கே பாருங்கள் விசில் அடிச்சு தான் தொண்டை கட்டி ஃபன் ஃபீல்டாக இருக்கும். இல்லை அது சும்மா அவங்க வந்து படம் பாருங்கள். ஒரு காமெடி ஜேனரில் ஒரு 3 மணி நேரம் ஒரு சேஞ்சுக்கோசரம் தான் படமே பார்க்க சொல்கிறாங்களே. அவங்க வந்து இதை பண்ணு யாருமே சொல்கிறது இல்லை. நல்லா அவங்க அது இதுன்னு சொல்லலை, நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் அது ஒரு இல்லை இதில் வந்து எதுவுமே அப்படி மாற்றலாம் முடியாது. 3மே நல்லா இது மாதிரி தான். 3 பாட்டுமே நல்லா இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ப்ரோ. அதாவது ஃபஸ்ட் வந்து ஒரு சினிமா ரொம்ப அடிக்ஷன் மாதிரி இல்லாமல், செகண்ட் பார்ட் வந்து ஒரு லவ் காமெடி ஜேனர் அந்த மாதிரி நல்லா இருக்கு ப்ரோ. அது வந்து அந்த ஃபஸ்ட் பார்ட் மாதிரியே பார்ட் 2, ஆனால் பார்ட் 2 வேறு. சொசைட்டிக்கு மெசேஜ் இருக்குது. ஆமாம் அதே தான். அதுலேயுமே 2-3 ஸ்டோரி வரும், இதுலேயும் 3 ஸ்டோரி வருது. 3 ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக சொசைட்டிக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்கண்ணே. காம்படிஷனை வந்து ஹெல்த்தியான காம்படிஷனாக மாற்றிக்கணும். படம் பாருங்கள், அவ்வளோதான். படத்துக்கு மீறி அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரோ. அதனால் படம் சூப்பராக இருக்குது. பார்த்து 3வது ஸ்டோரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது பூஸ்ட் பண்ணுவேன். அது வந்து இந்த படத்தில் நகைச்சுவைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆனால் அதிகமாக பேசப்படாது ப்ரோ. அது அதை விட நிறையா இந்த படத்தில் இருக்கிறனால அது ஈஸியாக கடந்துருவாங்க. அதை விட நிறையா மெசேஜ் நிறையா இருக்குது. அதனால் இது அவ்வளோவா பேசப்படாது ப்ரோ. அதனால் படம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. கண்டிப்பாக தேர்ட் பார்ட் பாருங்கள். ஏன்னா அந்த 3வது ஸ்டோரி வந்து இந்த பார்ட் 3க்கு தூண்டுறதுக்காகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதனால் பார்ட் 3க்கு நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்தால் கண்டிப்பாக பார்ப்பேன் ப்ரோ. ஹாட்ஸ்பாட் டூ மச் இப்போ படம் பேர். படம் வந்து மொத்தம் 3 பிளாட் இருக்குது. 3 பிளாட்டு நல்ல மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது. ஒன்று ஃபேன்ஸ் வர, இன்னொன்று வந்து பெண்கள் ட்ரெஸ்ஸு எப்படி போடணும், பெண்கள் என்ன பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நல்லா ஒரு அஸ்வின் ஒன்று லவ் ஃபேஸ்பேக் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃபீலிங், நல்லா ஆக்டிங்கை உள்வாங்கி நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப கம்பேக் கொடுக்குற படமாக இருக்கும். எம்எஸ் பாஸ்கர் வில்லன் இருக்கிறப்ப நல்லா மிரட்டியிருக்காரு. அது வந்து ஃபேன்ஸ் வரக்கான ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி வராது. அவர் பையன் வந்து நடிச்சிருக்காங்க. பையன் ஆதித்யா பாஸ்கர் நடிச்சிருக்காரு.
எம்எஸ் பாஸ்கரும் தம்பி ராமையா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பிளாட்டில் எம்எஸ் பாஸ்கர் பிடிச்சது, செகண்ட் பிளாட்டில் வந்து தம்பி ராமையா ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, வேறு லெவலு. இது வந்து ஆக்சுவலாக இந்த படத்தை பார்த்து எல்லாரும் கொஞ்சம் மாறணும். இப்போ அந்த கள்ளக்காதல்னா எல்லாரும் கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குறாங்க. நம்ம வந்து சொல்லிட்டு போயிடுறோம், ஆனால் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கரெக்டாக இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பாசிட்டிவாக தான் ப்ரோ எடுத்துக்கணும். நெகட்டிவ்னா ஒரு சில பேர் எதிர்ப்பாங்க, அது மாதிரி நான் நினச்சா தான் சத்தம்னு சொல்லுவாங்களே, அவங்க தான் அப்படி நடத்துப்பாங்க. பாசிட்டிவ் தான் ப்ரோ. நல்ல கதை, நல்லா ஜாலியாக இருக்குது, நல்லா வயிறு கீழே சிரிக்கலாம், நல்லா ஃபேமிலியோட ஆன்சர்னு பார்க்கலாம். அஸ்வின் இன்னும் சூப்பராக நடிச்சிருக்காரு. பிரியா பவன் சார் கடைசியில் லெஸ்பியன் சொல்லிட்டாரு, கடைசியில் கதை சொல்கிறவன்னு சொல்லிட்டு அவர் வந்து லெஸ்பியன் சொல்லிட்டாங்க. செம்ம பார்ட் 3 ட்விஸ்ட் இருக்குது ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ. படம் ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஜாலியாக பார்க்கலாம். நல்ல படம் தான்.